எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து மதிய லஞ்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அரைக்கீரை கடையல் செய்ய போகிறோம். நான் ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கிட்டு வந்து க்ளீனாக சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். புளி போட்டு தான் கடை போகிறோம். அரைக்கீரை புளி போட்டு தான் கடை போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பாத்திரம் நிறையா போட்டிருக்கேன். ஆனால் வதங்குச்சுன்னா கம்மியாக தான் வரும். அதனால தான் நான் சின்ன பாத்திரம் வச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் வதங்குச்சுன்னா கீரைலாம் வந்து உள்ளே போயிடும். அரைக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டு வேக வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாளித்து வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரைக்கீரை கடையில் வந்து. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ கீரை சேர்த்தா எல்லாம் வதங்கி ரொம்ப கம்மியாக வந்துடுச்சு. கீரைலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைக்கீரை வந்து எப்போவுமே கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வேகட்டும். பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரை தாளிச்சிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து வடகம் இல்லை, அதனால் நான் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட வடகம் இருந்ததுன்னா நீங்கள் கீரை தாளிக்கிறதுக்கு வடகம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் வடகம் மாதிரி கலர் மாறி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைஞ்சி கீரையில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா புளிப்பாக வெறுங்கிற அரைக்கீரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செய்யலாம். பாத்திரம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் கொஞ்சம், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 3 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். காரக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காவும் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு.
நான் சின்னதாக ஒரு துண்டு தேங்காய் எடுத்து அரைச்சி வெறும் பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா கொஞ்சம் வேகட்டும். சேனக்கிழங்கு நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வறுவல் செஞ்சுக்கலாம். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், பூண்டு ஒரு 4 பல்லு தோலோடு இடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொன்னூரெல்லாம் வறுந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சேனக்கிழங்குல வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வேக வச்ச கிழங்கு சேர்த்துக்கிறேன். கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு ட்ரையாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான வறுவல் வந்து நம்ம செஞ்சுட்டோம். இப்போ அடுத்தது வந்து உளுந்து வடை செய்யலாம். ஒரு 150 கிராம் உளுந்து எடுத்து 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நைஸாக மாவு ஆட்டி எடுத்துக்கிட்டேன். வடைக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே வந்து உளுந்து மாவில் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சோடா உப்பு போடாமல் செய்யலாம். சோடா உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வடை வந்து நல்லா எழும்பி வரும். அதிகமாக சோடா உப்பு போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிடும், பார்த்து போட்டுக்குங்க. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், வடை மாவும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம வடை செஞ்சுக்கலாம். பாருங்கள், வடை செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடை தட்டி போடலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டி வடை செய்யும் போதும் தண்ணியில் வந்து கையை நினச்சிட்டு போட்டால் மாவு ஒட்டாமல் இருக்கும், வடையும் நல்லா வரும். சென்டரில் மட்டும் ஒரு ஓட்டை அப்படி போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்ட வடைலாம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், வடை வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு உளுந்து வடை சூப்பராக சுட்டு எடுத்துட்டோம். மதிய லஞ்சுக்கு நம்ம வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அது என்னென்னு பார்க்கலாம். அரைக்கீரை புளி போட்டு கடைஞ்சிருக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு. உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, சேனக்கிழங்கு வறுவல். நாங்கள் எப்போவுமே கீரை குழம்பு செஞ்சால் இந்த மாம்பழம் சீசன்லாம் வந்து மாம்பழம் கட் பண்ணி வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து வடை இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணி இப்போ செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.